அன்பான அனைவருக்கும் வணக்கம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. இது திருக்குறள். திருக்குறளில் செய் நன்றி அறிதல்னு ஒரு அதிகாரம் திருவள்ளுவர் பண்ணியிருக்கார். செய் நன்றி அறிதல். இந்த நன்றி சொல்கிற விஷயம் நான் நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன். நான் யாருக்கு நன்றி உணர்வு அதிகமாக இருக்கோ அவன் எல்லா துறையிலையும் சிறந்தவனாக இருப்பான். அவன் மிகச்சிறந்த ஒரு பண்பாளனாக இருப்பான். நன்றி உணர்வு தான் நம்மகிட்ட இருக்கிற எல்லா பண்புகளுக்கும் தாயானது. இதை சினிமாவில் யார் ஆரம்பித்து வச்சாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நன்றி சொல்கிறத அது ஏதோ ஒரு முதல் படம் இருக்கும், அவங்களுக்கு காலம்பூரா நம்ம நன்றி சொல்லிகிட்டு இருக்கணும். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வைக்கிறாங்க பாருங்கள் புதுசாக, அவங்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு படத்தை நீங்கள் எழுதி, ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஷோ போடும்போதே நெல்சனை சுற்றிக்கிட்டீங்க, எல்லாம் சுற்றி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதோடு இல்லாமல் அதை எழுதுனீங்க, அதை நிறையா இன்ட்ரெஸ்டில் சொன்னீங்க. அதனால தான் இந்த டிஎன்ஏ அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படம் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம், இப்போ முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பார். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார். தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்ட்டு கணியன் பூங்குன்றன் சொல்லியிருப்பார். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் ஒரு கொட்டேஷனை தந்திருப்போம். இதில் பாருங்கள், பாக்யராஜ் சார் அவருடைய முந்தான முடிச்சல முருங்கைக்கான்னு ஒரு ஐட்டத்தை இறக்கிட்டு போயிட்டார். இப்போ முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டு போவாங்க, கூச்சப்படுவாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற குடும்பத்தலைவன். அதுக்கு பிறகு மணிவண்ணன் சார் அல்வான்னு ஒரு மேட்டரை இறக்கி விட்டார். நம்ம ஒரு திருநெல்வேலியிலேருந்து வரும்போது ஒரு அல்வாவை அன்பாக வாங்கி கொடுத்தா கூட என்னப்பா அல்வா கொடுக்குறியான்ற அளவுக்கு மாற்றி விட்டார். நான் திருடியில் கட்ட விரலுக்கு அடுத்த விரலுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதே போல் இந்த படம் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைங்க உண்மையாலுமே நம்ம குழந்தை தான் வருதா அப்படின்ற எனக்கு எடுத்துகிட்டு ஒரு 5 ஃபோன் பண்ணாங்க. 5 பேர் ஃபோன் பண்ணாங்க. என்னங்க பயம்படுத்தி விட்டுட்டார் இந்த டைரக்டரு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் பிறந்து நம்ம கைக்கு வர்ற குழந்தை நம்ம குழந்தைன்னா ஒரு 11 வயசு 12 வயசில் முகஜாடையை வச்சு தான் கண்டுபிடிக்கணுமா, இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கணுமா நம்ம அப்படின்னாரு. ஸோ ஒரு படம் சமுதாயத்தில் அந்த ஒரு 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 உஷார்த்தன்மை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியம் ஒரு படைப்பு. அது இந்த படத்தில் அருமையாக அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் ஒரு படம் சமூகத்திற்கு ஏதோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அது டிஎன்ஏவில் அருமையாக இருக்குது. அதுக்கு இப்போ அதிஷா சொன்ன மாதிரி அவர் சொன்னார் பாருங்கள், புனைவில் உண்மைத்தன்மை எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அது சிறந்த திரைக்கதைன்னு ஒரு அருமையான விஷயத்தை ஒரு விளக்கம் கொடுத்தார். ரொம்ப அற்புதமான விஷயம் அது. அதே போல் பத்திரிகையாளர்களை நிறைய பயன்படுத்தணும், நம்ம எழுத்தாளர்களை அதிகம் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அருமையான விஷயத்த இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் எழுதணும். அப்போ தான் நிறைய இயக்குநர்கள் நிறைய ரைட்டர்ஸை கொண்டு வருவாங்க. அண்ணன் போஸ் வெங்கட் சொன்ன மாதிரி மலையாளத்தில் ரைட்டர்ஸுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை இருக்கும். அங்கே ரைட்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு. நம்ம இன்னும் சொல்லப்போனால் ஆங்கில படங்களே மிகச்சிறந்த நாவலை தான் படமாக எடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம நினைக்கிறோம்ல கதையை வெளியே போயிடுச்சுன்னா அந்த கதை ஈஸியாகிடும்ட்டு. அதெல்லாம் கிடையாது. மிகச்சிறந்த நாவல்களை தான் நம்ம படமாக எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க பல படங்கள். ஸோ ரைட்டர்களையும் அதே போல் எழுத்தாளர்களையும் நிறையா பயன்படுத்தணுங்கிறது இந்த நன்றி அறிவித்தல் கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது நன்றியில் இப்போ நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் என் வாழ்நாள் பூரா சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஏங்க அருமையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு பண்ணிட்டாங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது என் உள்ள மனசில் எப்போதும் இந்த டீமுக்கு இயக்குனருக்கு மட்டும் கிடையாதுங்க. ஒரு ஹீரோ அவர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏங்க அவருன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். அடுத்தது இந்த ப்ரொடியூசர் அல்லது ரைட்டர் யார் வேணாலும் ஏங்க அவரை போடலாமே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு என்னை ஒத்துக்கிட்டதுக்கு இவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம தம்பி கேமராமேன் பார்த்தி அதாவது ஒரு மனிதன் இப்படி இருக்கிறவன் இவ்வளோ திறமையோடு இருப்பான்னு நீங்கள் பார்வையால் நீங்கள் கணிக்கக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, டேய் கண்ணை பார்த்து பேசுகிறோம் உண்மையை பேசுவான்டா அப்படின்றது. கண்ணை பார்த்து உண்மை பேசுகிறவங்களாம் உண்மையை பேசுவானா? அது ஏதோ பொது புத்தியில் இருக்குது. அதாவது முழு பனியன் போட்டவன் நல்லவன்டா அப்படின்றதும், வெள்ளையாக இருக்கிறவன்
சிறப்பாக இருப்பான்றதும் இதெல்லாம் வந்து பொது புத்தியில் இருக்கிறதான ஒழிய ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்றதுக்கு தம்பி பார்த்திபனை வச்சு முடிவு பண்ணுறேன். அடுத்தது எடிட்டர் தம்பி, அவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கணுன்றதே எங்களுக்கு தெரியல. பாருங்கள், ஒரு நேஷனல் அவார்டு வாங்கிட்டு எப்போதும் போல் எளிமையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்தது நான் ஆடியோ லிஸ்ட்டில் இந்த ஹீரோயினை பற்றி சொல்லலை, நிமிஷா பற்றி. அந்த படத்தில் பார்த்தா அவங்க ஐயோ, அதாவது நாங்கள்லாம் வந்து ஜோதிகா பார்த்து மிரண்டிருக்கோம். அதுக்கு பிறகு வந்து இப்போ சாவித்திரியிலேருந்து ஆரம்பிப்போம் இல்லையா, ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி இருப்பாங்கன்ட்டு. ஐயோ, பிரமாதமாக நடிச்சிட்டிங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தது. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது பர்ஃபார்மர் கதைன்னு ஒன்று இருந்ததுன்னா, ஹீரோயின் கதை இருந்ததுன்னா இவங்க நிமிஷாவை தான் நிச்சயமாக இனிமேல் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தம்பி அதர்வா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் எப்போதும் பிடித்த வேலைகளை செய்கிறவன் வந்து சிறப்பானவன்ட்டு இப்போ அண்ணன் போசவங்கிட்ட சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மீண்டும் சொல்கிறேன், இப்போ சொல்கிறோம்ல, என்ன நம்ம கெட்டு போயிட்டோங்க, நல்லா இருக்கிறோம். எம்ஜிஆர்லாம் தற்கொலைக்கு பண்ணி போனவர். எம்ஜிஆர் வந்து கேரளாவில் ரயில்வே, அதாவது எங்கள் அண்ணன் சக்கரபாணி மட்டும் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தால் நான் ட்ரெயினில் விழுந்திருப்பான்றார் எம்ஜிஆர். நான் என் பிறந்தேன் அவருடைய வரலாற்று தொடரில். அப்போ என்னென்னு கேட்டால், எம்ஜிஆர்லாம் 15 வருஷம் இல்லவே இல்லை ஃபீல்டில், ஏதோ படம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த இப்போ மனைவி அண்ணன் இருக்கார், மனைவி பொன்மாணிக்கம், அவர் வந்து 8வது வள்ளல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஒரு 8-9 கதை இருக்குது எம்ஜிஆரை பற்றி கதை. மிகச்சிறந்த மனிதநேய கதைகள், மிகச்சிறந்த நன்றி உணர்வு கதைகள் இருக்குது அதில். அதில் வந்து அவர் வந்து இட்லி ஒரு அம்மா வைக்கும் ஒரு இடத்துல. எம்ஜிஆர் வாங்கிக்குவார், வாங்கினா காசு இல்லை அவர்கிட்ட. காசு இல்லாத போது ஐயோ நான் காசு எடுத்துகிட்டு வரலாமான்னுவார். அந்த கிழவி சொல்லும், தம்பி இதை திருப்பி கொடுத்து நீ இந்த காசை திருப்பி கொடுத்தா என்னுடைய லாப கணக்கு, கொடுக்கலன்னா என்னுடைய தர்ம கணக்குப்பா வச்சுக்கணும். எம்ஜிஆர் அதுக்கு பிறகு பெரிய ஸ்டார் ஆகி முதலமைச்சர் ஆகிடுவார். திரும்பி யானை கவுனியில் அவர் முதலமைச்சராகி வரும்போது காரில் சொல்லிட்டு வருவார், இங்கே ஒரு பார்க் இருந்ததுயா, நான் இப்போ வாக்கிங் போகும்போது ஒரு கிழவிக்கிட்ட ஒரு 10 இட்லி வாங்கிட்டேன், ஆனால் என்னால் காசே தர முடியல. இப்போ அந்த அம்மாலாம் எங்கே இருக்கான்னு தெரியல, ஆனால் அந்த அம்மா சொன்ன வார்த்தை என் ஞாபகம் இருக்குது, பணத்தை திருப்பி கொடுத்தால் லாபம் கணக்கு, திருப்பி கொடுக்கலனா என் தர்ம கணக்குன்னு சொன்னாங்கய்யா. இன்றைக்கும் நான் தர்மம் பண்ணும்போது அந்த அம்மா ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டு போவார் அந்த காரில். அதில் இருக்குது, அண்ணன் எழுதின புக்கிலே இருக்குது. இப்போ அடுத்த நாள் போய் அந்த கிழவியை பிடிச்சிடுவாங்க. அது அப்போ 40 வயசு, இப்போ 80 வயசில் இருக்கும். எம்ஜிஆர் அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துவார், இதாம்மா நீ சொன்ன வார்த்தைன்ட்டு. அதுக்கு புரியவே புரியாது. இல்லைப்பா நான் நல்லா இருக்கணும்போது அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு கொடுத்து அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அவருடைய சொந்த பணம் 1000 ரூபா அனுப்பிச்சிட்டே இருப்பார் எம்ஜிஆர். இப்படி ஒரு நன்றியை, ஒரு உதவி செஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்நாள் பூரா உள்ளே நின்றுட்டு இருக்குங்களா, அந்த மாதிரி உதவியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த படத்தில் தம்பி கோ ரைட்டர் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த உதவி செயின் தான் நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும், உண்டாக்கும். கடைசியாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ராமாயணத்தில் ராமனுக்கு நிறைய பேர் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ராமனுக்கு படுற கஷ்டம் இருக்க, அவன் ரொம்ப நல்லவன், அவன் காட்டுக்கு போயிடுவான், காட்டுக்கு நம்மனா பொண்டாடி தூக்கிட்டு போயிடுவான், அதுக்கு பிறகு அவன் போராட்டம். இப்போ நிறையா பேர் உதவி பண்ணி சீதையை மீட்டு வந்துடுவார். இப்போ பட்டாபிஷேகம் நடக்கும். பட்டாபிஷேகம் நடக்கும்போது உதவி பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு பரிசு தருவார் ராமர், கொடுத்துக்கிட்டே வருவார். கடைசியாக ஹனுமான் வருவான். ஹனுமான் வரும்போது ராமர் ஹனுமானுக்கு என்ன தர போகிறாருன்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஏஞ்சி கட்டி பிடிப்பான். ஏன்னா ஹனுமன் செய்த உதவிக்கு திரும்பி ஒரு பொருளை என்னால் தரவே முடியாதுன்னு கட்டி பிடிச்சி நீ ஏங்குள்ளே இருப்ப அப்படின்வார். அப்படி ஒரு உதவியினுடைய மேன்மையை நம்ம அழகாக சொல்கிற இடம் அது. ராமாயணம் உண்மையாக என்னன்னு தெரியாது, அந்த இடம் வந்து அருமையான இடமா எனக்கு பிடிக்கும். அப்போ உதவியை செய்யும்போது ஒரு மனிதன் அவனுக்குள்ளே நம்ம போயிடுறோம் அப்படின்ற ஒரு அருமையான கருத்தை இந்த படம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் உஷார் தன்மையோடு இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்னு சொல்லுது. அதர்வா வந்து இதில் மிகச்சிறந்த முறையில் நடிச்சிருக்காரு. அதுவும் அந்த தம்மு அடித்து விட்டுற இடம்லாம் உண்மையான அப்படிப்பட்ட ஆள் தானான்ற மாதிரி பயப்படுத்துகிற அளவுக்கு பண்ணாப்புல. ஏன்னா ரொமான்ஸாக இந்த வயசில் அவருக்கு நல்லா பண்ணிடலாம். இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே வாழ்ந்துட்டார்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணாப்புல. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்தான் டஃப்பான ஐட்டங்கள், அதையே சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதர்வா இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய இடத்துக்கு நிச்சயம் வந்துட்டார். இனிமேல் அவருக்கான காலம் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறக்கும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, அண்ணன் ப்ரொடியூசருக்கு நன்றி,
அப்புறம் தம்பி யாராவது விட்டுனா அம்மா அண்ணன் அம்மா விஜயம்மா இருக்காங்க, அவங்க கூட இதில் நடிக்கலை நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பாப்பாவுக்கு தென்றலுக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி உட்கார்.